திரு பிரியன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். செங்கோட்டையின் ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. இன்றைய சந்திப்பு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு உரையாடல் நடந்து முடிந்திருக்கிறது பட்டினப்பாக்கம் இல்லத்தில். ஸோ இது மூலமாக யாருக்கு ஆதாயம், யாருக்கு சேதாரம்? அதாவது ஆதாயம் சேதாரம் அப்படின்னு பார்க்குறத விட இந்த நேரத்தில் செங்கோட்டையன் ஏன் இந்த முடிவு எடுத்தார்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது அதிமுகவில் ஒற்றுமைக்கான ஒரு குரலை கொடுத்தார். அவர் அதற்கான முயற்சிகளை எடுத்தார். அதற்கு தண்டனையாக அவர் நீக்கப்பட்டார். அப்படி தான் நான் பார்க்க ஆக்சுவலாக. எடப்பாடி நினச்சது என்னென்னா, இவரும் மற்றவங்க மாதிரி ஒரு சிங்கிள் லீடராக இருப்பார், ஒரு ஒற்றையாக இருப்பார். ஸோ அவர் டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, விலக்கப்பட்டவர்கள் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவர் வச்சுருந்தார். ஓபிஎஸ்க்குலாம் வச்சுருந்தார். ஸோ அது மாதிரி இவரும் வந்து தனியாக போயிடுவார், இவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு எடப்பாடி நினச்சார். அவர் நினச்சதுக்கு மாறாக இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக தாவேக்கால சேருவார்னு நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். தாவேக்கால வந்து தனியாக இவர் போய் சேருவார், ஒரு அணியாக போய் சேருவார்னு எதிர்பார்ப்பு இருந்தது. செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் ஒரு அணியாக போவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இன்னும் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குது. ஆனால் இவர் தனியாகவே போய் கட்சியிலே இணைவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக வந்து இது வந்து பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு நிச்சயமாக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். இதற்கான முயற்சிகளை வந்து தாவேக்கா 2 மாதத்துக்கு முன்னாலே எடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்ட போது ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த அதிருப்திகள் வந்து பழனிசாமியோட ஏற்பட்ட உடனே ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை தெரிந்து கொண்டு திமுக என்ன பண்ணியிருக்கு, ஒரு 2 நாளாக லாஸ்ட் மினிட் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. எப்படியா நம்மளை இழுக்கணும், நம்ம கட்சியில் செங்கோட்டையை இழுக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதிமுகலேருந்து வரவங்க நேராக திமுகவுக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு கேட் தான் இதுவரையும் திறந்துருந்தது. இப்போது வந்து தாவேக்கான்ற ஒரு கேட் திறக்கும் பொழுது அது வந்து திமுகவுக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயத்தை உண்டாக்குது. ஆக்சுவலாக நாளைக்கு அதிமுகலேருந்து மேலும் பல விலகல்கள் வந்ததுன்னா அது தாவேக்காவை நோக்கி போச்சுன்னா தாவேக்கா வந்து பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு திராவிட கட்சியில் ஒன்றா மாறத்துக்கான வாய்ப்புகள், அந்த கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. அது அப்படின்ற ஒரு சங்கடம் வந்து திமுகவுக்கு இருக்கிறதுனால கடைசி நேர முயற்சிகள் அவங்க எடுத்தாங்க. அது பலன் அளிக்கவில்லை என்பது தான் இன்னைக்கு விஜய் சந்திப்பிலேருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ விஜய் அங்கே போகிறத வந்து இவர் செங்கோட்டையன் அங்கே போகிறத வந்து விஜயோட போகிறத வந்து விஜயகாந்தோட பண்ருட்டி இணைஞ்சதை ஒப்பிடுறாங்க. ஓகே, அவரும் அனுபவஸ்தர் போய் சேர்ந்தாருன்னு. ஆனால் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் வித்தியாசங்கள் இருக்குது. விஜயகாந்த் எப்படி பார்ட்டியை நடத்தினார்ன்றதான் நான் கண்ணால் நேரில் பார்த்துருக்கேன். எப்படி அவர் மரியாதை கொடுத்து எல்லாரும் பேசுவார், எப்படி ஆஃபீஸ்க்கு டெய்லி வருவார்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் எல்லாமே மூடு மந்திரமாக இருக்குது. அவர் எப்படி டீல் பண்ணுறாரு, அவர் எப்படி முடிவு எடுக்கிறாரு, அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது, அவர் மட்டும்தான் ஒரு ஃபேஸாக இருக்கார். அப்படின்ற போது நமக்கு வேறு பல விஷயங்கள்லாம் வருது. ஒரு ரொம்ப சீனியரான ஒரு லீடர் அங்கே போய் சேர்ந்திருக்காரு, அனுபவம் மிக்க ஒரு லீடர், அரசியல் ரீதியாக வந்து அதிமுகவில் பல்வேறு மட்டங்களில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு லீடர். அவர் தாவேக்காவுக்கு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் அங்கு அவர் எப்படி நடத்தப்படுவார் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கு அவருக்கு உரிய கௌரவமும் அந்தஸ்தும் கொடுக்கப்படுமா என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கொடுக்கப்பட்டால், அப்படி கொடுக்கப்பட்டால் அது வந்து விஜய்க்கு வந்து உதவியா இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடங்கி ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் இல்லாத நிர்வாகிகள், அவர்களுடைய தொண்டர்கள்னு பார்க்கும்போது அவங்க ஜென்சி இளைஞர்களாக இருக்கிற நண்பா நண்பிகள். ஸோ ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையே திராவிட அரசியலை பார்த்துட்டு போன ஒருத்தர் அந்த களத்தில் எப்படி தன்னை பொருத்திக்குவாரு, அந்த பொருத்திக்கும் போது அவர் சந்திக்கக்கூடிய இடையூறுகள் அப்படிங்கிறது, ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலம் தான் இருக்கு, அதையெல்லாம் அவர் அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நடைமுறை சிக்கல்களை அவர் எப்படி எதிர்கொள்வார்? அவர் வந்து நடைமுறை சிக்கல்களை எதிர்கொண்டு தான் தேரணும். ஏன்னா ஒரு ஜெனரேஷன் கேப் அங்கே இருக்கு. எஸ், அந்த ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி அங்கே இருக்கிறதுனால அந்த ஜென்சி அந்த க்ரௌடை வந்து அவர் சந்திச்சானவர். ஆக்சுவலாக அவங்க கூட ஜெல்லாகணும், அவங்க கூட ஜெல்லாகணும், அந்த விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது, விஜய் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் தன்னோட தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அவர் விஜயகாந்த் மாதிரி அவ்வளோ சுலபமாக மிங்கிள் ஆவாரா, ஆஃபீஸ்க்கு டெய்லி வருவாருன்னா அது நமக்கு தெரிஞ்சு அவர் ஆஃபீஸ்க்குலாம் வரதில்லை. டெய்லி அவர் எல்லா தொண்டர்களையும் பார்க்குறாருன்னா பார்க்கறதில்ல, மாவட்ட செயலரை பார்க்குறாருன்னா பார்க்கறதில்ல. பல மாவட்ட செயலரை நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்றாங்க விஜயோட ஆட்கள் கேட்கும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சீனியர் தலைவர் அங்கே போகும்போது அவருக்கு உரிய கௌரவமும் மரியாதையும் தரப்பட்டால், அவருடைய அந்த அனுபவம் பயன்படுத்தப்பட்டால் விஜய்க்கு வந்து ஆதாயம் தான். ஆனால் அவர் அங்கே போய் சேர்றாருன்னா அதில் ஒரு அர்த்தமும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்று, விஜய் வந்து எம்ஜிஆரை புகழறார். அவர் எம்ஜிஆரை புகழறதுக்கான அந்த விஷயத்தை ஓட்டுக்காக எடுத்திருக்காருன்றது ஒரு விஷயம் இருக்கு. எம்ஜிஆரை புகழற விஷயம். இதுவே ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொண்ட போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, 2007 சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் வந்து எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணும்போது எடப்பாடிக்கு அதை கேட்கறதுக்கான தைரியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து விஜய் வருவாரா நம்ம கூட்டணிக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். இந்த இடத்துல என்னன்னா வந்து செங்கோட்டையன் போய் சேரும்பொழுது பாஜக என் கொள்கை எதிரின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு ஒரு மதச்சார்பற்ற நிலை இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஏற்புடைய அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது.
திமுகவில் சேரல. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வெர்சஸ் திமுகங்கிறத அந்த மாற்று முகாம்களுக்கு போறதுங்கிற ஒரு இருந்தது, அதுவும் தேர்ந்தெடுக்கல. அவர் பாஜகவையும் தேர்ந்தெடுக்கல. இடையில வந்து இந்த அதிருப்தி வெளிப்படுத்தின பிறகாக அவர் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை, நிதியமைச்சரை எல்லாம் சந்தித்ததாக சொன்னவர் பாஜகவிலும் சேராமல் அவர் தாவேக்கவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்பது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும், இல்ல அதிமுக தலைமைக்கான நெருக்கடியாக அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு வியூகம் தானா? அது அந்த ஒரு வியூகம் மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, தினகரனோட நோக்கமோ இல்லை ஓபிஎஸோட நோக்கமோ இவங்களோட செங்கோட்டையின் நோக்கமோ எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரணும் அரசியல் ரீதியாக அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க அவங்க. அதற்கான காய்களை தான் அவங்க நகர்த்துறாங்க. அதனால தான் இவரு போய் அங்கே சேர்ந்துருக்காரு. இப்போ இவருக்கு கொடுக்கப்படுற மரியாதை, அங்கீகாரம், கௌரவம்லாம் பார்த்துட்டு நாளைக்கு அதிருப்தியாக இருக்கிற அதிமுகலேருந்து பல பேர் திமுகவுக்கு போகாத நேரம் அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டார் விஜய்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையும் விஜய்கிட்ட வந்து பல கட்சி தலைவர்கள், அனுபவம் பெற்றவர்கள்லாம் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அவர் யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது முக்கியமான விஷயம். ஆனால் செங்கோட்டையனை வந்து அவர் ஏற்றுன்னு இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி அவர் செங்கோட்டையன் நடத்த போறான்றதை பொறுத்து தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு தாவேக்கவை நோக்கி பல அதிருப்தி தலைவர்கள், அது அதிமுக இருக்கலாம், வேறு மாற்று கட்சிகளா இருக்கலாம், யார் வேணாலும் போவாங்க. இவர் ஒரு நங்கூரமா பாக்குறதுக்கான வாய்ப்புகள். அவர் வந்து கேட்டை திறந்திருக்காரு. இது யாரையுமே சேர்க்காத இருந்தவர் இப்போ முதல் தடவையா அவர் வெளியிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து வரவர், அது குறிப்பா அதிமுகலேருந்து, அதாவது தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி அதிமுகவுடைய கூட்டணியை வந்து கட் பண்ணார் அவர் ஆக்சுவலா பொதுக்குழுல. இப்போ இன்னும் மேலும் கட் பண்ணிட்டார். இனிமே அதிமுக சைடே திரும்ப மாட்டார். செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்த உடனே இனிமே அதிமுக அங்க இணைவதற்கான கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது ஃபுல் ஸ்டாப் அங்க வந்து வச்சாச்சாங்க ஆக்சுவலா. அதிமுக கூட்டணிக்கான டோர் க்ளோஸ்ட். இனிமே செங்கோட்டையன் அங்க இருக்கிறதே கிடையாது. ஆனால் தினகரன் ஓபிஎஸ் போய் அங்க இணைவதற்கான வழிகள் திறக்கப்பட்டு விட்டன. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து பாஜகவுடைய ரோல் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இவர் வந்து பாஜக தலைவர்களை பார்த்தாரு. போன வாரம் கூட என்ன சொன்னார், ஒருங்கிணைப்பு சாத்தியம், நல்ல செய்தி சீக்கிரம் வரலாம் சொன்னார். ஆனால் நடக்கல. அப்போ பாஜக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க எடப்பாடிட்ட. எடப்பாடி நோ சொல்லிட்டார், யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எப்படி சேர்ப்பார்? செங்கோட்டையின் தனிப்பட்ட முறையிலையும் எடப்பாடியை வந்து ரொம்ப குற்றம்லாம் சாட்டினார். அதனால சினிமே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ பாஜகவோட ரொம்ப க்ளோஸா கான்டாக்ட்ல இருக்கிற செங்கோட்டையன் தாவேக்கால போய் இணையிறது என்பது இது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து வெளியில கொடுக்கும்ன்றது ஒரு முக்கியமான கேள்வியா பாக்குறேன். இல்ல வெளியில கொடுக்குங்கிறத தாண்டி பின்னணியில பாஜக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செங்கோட்டையின் தலைமையில தொங்குற ஒரு சந்தேக ஊசியா நான் பாக்குறேன். சரி, ஓகே, அந்த விஷயம் இருக்கு. அது வந்து எதிர்காலத்துல விஜய் வந்து எப்படிப்பட்ட ரோலை வந்து பாஜகவை நோக்கி எடுக்க போறாருன்றத பொறுத்துதான் நம்ம செங்கோட்டையன் அங்க போறது, அங்க பேசுறதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆக்சுவலா. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், பேசலாம். திருமணிகண்டன், இங்க அதிமுகவிலிருந்து பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல இப்போ உரிமை மீட்பு கழகம்னு சட்ட போராட்டம் அல்லது மற்ற போராட்டங்களை நடத்துகிற திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாடி கட்சி தொடங்கி இருக்கிற டிடிவி தினகரன், அந்த பட்டியல் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் ஒரு காலக்கெடு விதித்தார். அந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னாரு. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால தாவேக்கவில் போய் அவர் இணைகிறார் அப்படிங்கிறது அது அதிமுகவுக்கு, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். அப்படின்னா இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வீகம் தவறாக போயிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 வேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாத தொண்டன் கூட கட்சியில உறுதியாக பணியாற்றலையே பார்க்கணும்.